செடியாய் வல்வினை தீர்க்கும் திருமாலே நெடியான வேங்கடவா நின் கோவில் வாசலிலே அடியாரும் வானவரம் அரம்பாயிரம் படியாய் கிடந்து ஏங்கி உன் பவளமாய் காண்பேன். நாராயணா நாராயணா கோவிந்தா கோவிந்தா. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். புரட்டாசி மாதம் என்றாலே அந்த கோவிந்த நாமம். கோவிந்த நாமத்தை சொல்ல சொல்ல அறம் தேய அல்ல மகள்வன் சொல்கள், அல்லல் தேய அறம் வளரும் என்று கூறுவார்கள். அதாவது நம் பாவங்கள் எத்தனை பேர் கோவிந்த நாமத்தை நாம் சொல்லுகின்றோமோ அத்தனையும் பாவங்கள் தேய்ந்து நமக்கு புண்ணியங்கள் கிடைக்கும் என்று கூறுவார்கள். இதனாலேயே அல்லல் தேய அறம் வளரும் என்று கூறுவார்கள். பொதுவாக பாகவதத்திலே கோவிந்த நாமத்தையும் கலிகாலத்திலே கோவிந்த நாமத்தை சொல்ல சொல்ல நம் பெருமாளை நம்மளை தேடி வருவதாகவும் ஒரு ஐதீகம் சொல்லப்பட்டுள்ளது. பொதுவாக கிரேதா யுகத்திலே நாராயண அவதாரத்திலே, அப்போது நரசிம்ம அவதாரம், திரேதா யுகத்திலே ராம அவதாரம், துவார யுகத்திலே கிருஷ்ணன் கண்ணன் அவதாரம், கலியுகத்திலே கோவிந்த நாமம். கோவிந்த நாமத்தை சொல்ல சொல்ல நமக்கு புண்ணியங்கள் சேரும் என்று கூறுவார்கள். இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமையிலே அதுவும் ஏகாதசியுடன் வருகிறது. இப்போது பார்த்தீங்கன்னாக்கா 2வது சனிக்கிழமை, புரட்டாசி 2வது சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை ஏகாதசி மிக மிக சிறப்பு. கோவிந்த நாமத்தை சொல்ல சொல்ல நமக்கு பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் சேரும், செல்வங்கள் சேரும், தனப்பெருக்கும், சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும். இது புரட்டாசி மாதத்தில் 2வது சனிக்கிழமை மட்டும் செய்வதல்ல, புரட்டாசி மாதம் அனைத்து மட்டுமல்ல, ஆண்டுதோறும் வருகின்ற 56 சனிக்கிழமையிலும் இதை செய்யலாம். செய்ய செய்ய அல்லல்கள் தேயும், அரண்கள் வளரும் என்று சொல்லுவார்கள். பாகவதம் என்பது கோவிந்த நாமத்துக்கு முக்கியத்துவம் பட்டாபிஷேகம் செய்துள்ளார்கள். இது பாகவத்தை அறிந்தவர்களுக்கு தெரியும். அதே போல் கோவிந்த நாமத்தை சொல்லி துரோபதை மானத்தை காத்தார் என்று கூறுவார்கள். மகாபாரதத்திலே அந்த துச்சாதனன் துரோபதையை தூயில் உரியும் போது சேலை இழுக்க கோவிந்தா கோவிந்தா என்ற குரல் எழுப்பதும் கோவிந்தன் ஓடோடி வந்து துரோபதைக்கு மானம் காத்து துச்சாதனனே தன்னால் இழுந்து கை கால் விழுந்து கீழே விழுகின்ற அளவுக்கு அந்த கோவிந்தன் கருணை புரிந்ததாகவும் அருள் புரிந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. அதே போல் நம் கருணையும் பகவான் கண்டிப்பாக ஏற்று ஓடோடி வந்து நம் துயர்களை தீர்த்து செல்வத்தையும் புகழையும் பதவிகளையும் என்னென்ன தேவையோ அதையெல்லாம் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு கோவிந்தா என்று சொல்லி அவரிடம் நீங்கள் கேட்டால் அத்தனை துயர்களை நீக்கி நற்பலன்கள் உண்டாகும். கோவிந்த நாமத்தை சொல்வதுதான் சிறப்பு. நீங்கள் பண வசதி இல்லையே, நாங்கள் சனிக்கிழமை எப்படி படையல் போடுவது, பட்சணங்கள் எப்படி சென்று கவலையே வேண்டாம். குறைந்தபட்சம் ஒரு 100 ரூபாய் இருந்தால் போதும். எளிய பரிகாரம். கண்ண அவதாரத்திலே உரியில் இருக்கின்ற தயிர் வெண்ணெயை திருடி சாப்பிட்ட அந்த கண்ணனுக்கு தயிர் சாதம் நைவேத்தியம். முடிந்தவர்கள் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம். சர்க்கரை பொங்கல் வைத்தால் சங்கடங்கள் தீர்ப்பார் என்று ஒரு சொல்லுண்டு. அப்படி சர்க்கரை பொங்கலும் முடியல சார் என்றவங்களுக்கு எளிய பரிகாரம். வீட்டிலே மாவு விளக்கு என்று சொல்லுவார்கள். மாவு விளக்கு ஏற்றி அதில் மஞ்சள் திரி போட்டு சிறிது நெய், ஒரு 10 ரூபாய்க்கான நெய் வாங்கி அதில் விட்டு அந்த நெய் தீபத்தை ஏற்றி கோவிந்தா கோவிந்தா என்ற அவர் நாமத்தை சொல்லி நம் வீட்டில் உள்ள சாதத்திலே தயிர் கலந்து அதில் ஒரு துளசி இலை போட்டு, அதாவது பத்திரார்ப்பணம் சொல்லுவாங்க. எப்படி ஏகவில் சிவார்ப்பணமோ சிவனுக்கு உகந்ததோ பெருமாளுக்கு துளசி உகந்தது. அதே போல் ஒரு பாத்திரத்திலே வீட்டில் உள்ள 2 ஏலக்காய் தூள் செய்தும் 2 லவங்கம் தூள் செய்தும் சிறிதளவு பச்சை கற்பூரம் பொடி செய்து அந்த தீர்த்தத்திலே போட்டு ஒரே ஒரு துளசி கோவிந்தா என்று சொல்லி போட்டு நீங்கள் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு கோவிந்தா 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 என்று உங்கள் வாரார சொல்லுங்கள். கோவிந்தன் ஓடோடி வந்து உங்கள் குறைகளை கேட்டு துயர்களை தீர்ப்பார். என்ன வேணுமோ அவரிடம் சொல்லுங்கள். உங்களுக்கு பண பிரச்சனை தீர வேண்டுமா சொல்லுங்கள், செல்வம் சேர வேண்டுமா சொல்லுங்கள், திருமண பேரு நடக்கவில்லையா அதை சொல்லுங்கள், வீடு வாங்க வேண்டுமா சொல்லுங்கள், புத்திர சந்தான பாகியமா சொல்லுங்கள், வேலை கிடைக்க வேண்டுமா சொல்லுங்கள். உங்கள் பிரச்சனை அத்தனையும் தீர்த்து வைப்பான் அந்த கோவிந்தன். மேலும் இந்த புரட்டாசி சனிக்கிழமை ஏகாதசி வருது, கோடி சிறப்பு. நீங்கள் இந்த கோவிந்த நாமத்தை சொல்லி உங்களால் முடிந்தது உண்டானவருக்கு கோடான கோடி, இல்லாதவருக்கு இதுதான் கதி. நான் சொன்னதை மனதில் வைத்து எளிய முறையிலே அந்த கோவிந்த நாமத்தை சொல்லி கோவிந்தா கோவிந்தா அவருக்கு நைவேத்தியம் செய்து அவரை அழைத்து உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். எப்படி ஒரு தந்தையிடம் சொல்கின்றோமோ அதே போல் சொன்னால் அத்தனையும் செவி கொடுத்து கேட்டு தீர்த்து வைப்பார் அந்த கோவிந்தன். உங்கள் பிரச்சனைகள் தீரும், செல்வம் சேரும். நான் சொன்னது போல் நீங்கள் தீர்த்தம் செய்து தயிர் சாதம் நைவேதமாக வைத்து அல்லது சக்கரை பொங்கல் நைவேதமாக வைத்து மஞ்சள் திரி போட்டு மாவிளக்கு ஏற்றுங்கள். பாவங்கள் விலகும், புண்ணியங்கள் சேரும். கோவிந்த நாம உங்களை கோட்டீஸ்வரராக்கும். யூடியூப் நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா.